Hi, hello friends, welcome back to our channel Tail Stitch Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் சைடு நெக் டிசைன் தாங்க பார்க்க போறோம். இது வந்து நீங்க ஃப்ராக், ப்ளவுஸ், அப்புறமா சுடிதார், அப்புறமா பட்டு பாவாடை இதுக்கு எல்லாமே நீங்க இந்த நெக் டிசைனை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூனிக்கா பண்ணக்கூடிய ஒரு நெக் டிசைன் தான். இந்த நெக் டிசைனை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வர எல்லா டிசைனுமே ஈஸியாக நீங்கள் உங்களால் செஞ்சிட முடியும். ஓகேங்களா? இப்போது அந்த நெக் டிசைனை மார்க் பண்ணுறேங்க. லைனிங் கிளாத் எடுத்துருக்கிறேன். கழுத்தோட அகலம் 2 இன்ச்சும் கழுத்தோட இறக்கம் 5.5 இன்ச்சும் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போது கரெக்டாக நம்ம இந்த பக்கம் எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடுமே வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் மார்க்கும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டபுளாக மடித்து போட்டுட்டு அப்படியே தட்டுனீங்க அப்படின்னா அந்த பக்கம் இருக்கிற மார்க்கிங் அப்படியே இந்த பக்கம் விழுந்துடும். நான் அப்படியே மார்க் மட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நெக்கோட ஷேப் போட போகிறோங்க. ரவுண்ட் ஷேப் தான் நான் போடுறேன். இந்த டிசைனை பொறுத்த அளவில் ரவுண்டாக வர டிசைன் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நெக்கோட ஒன் சைடில் நெக்கோட அளவுலேருந்து வெளிப்பக்கமாக ஒரு 1.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஷோல்டரோட அளவு எவ்வளவோ அதை பொறுத்து நீங்கள் இந்த அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நெக்கோட ஆப்போசிட் சைடு மேலே இருந்து அப்படியே ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த அளவை நம்ம அப்படியே நல்லா நீட்டாக ட்ராயிங் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த டிசைன் வந்து ஒன் சைடு தான் வரும். ஸோ அதனால் ஒன் சைடு மட்டும் இந்த மார்க்கிங்கை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உள் பக்கமாக இந்த மாதிரி கொஞ்சமாக கிராஸாக வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி இப்போ காமிக்கும் போது உங்களுக்கு அந்த நெக்கோட டிசைன் இன்னும் நல்லாவே வந்து தெரியும். இது உங்களுக்கு ரைட் சைடு டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடாக இந்த டிசைனை மார்க் பண்ணுங்கள். அப்படியே உல்ட்டாவாக நீங்கள் மார்க் பண்ணும்போது தான் நீங்கள் நிறைக்கிற இடத்துல கரெக்டாக அந்த டிசைன் வரும். சரிங்களா? இப்போது நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன் தான். ஆனால் இந்த இடத்துல நம்ம ரொம்பவே கவனமாக நம்ம தச்சு எடுக்கும்போது அந்த டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரப்போகுது. சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த நெக் டிசைன் சூப்பராக நம்மளாலையும் தச்சு எடுக்க முடியும். இப்போது டாப் கிளாத் எடுத்துருக்குறேங்க. டாப் கிளாத்தோட வெளிப்பக்கமாக இந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அப்படியே லைனிங் அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவு தச்சு எடுத்துக்கலாம். இதில் அந்த ஷேப்ஸ் எல்லாமே அந்த ஷார்ப் எல்லாமே கரெக்டாக வரணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஷார்ப் வரக்கூடிய பகுதியில் நல்லா ஊசியை குத்திட்டு நிப்பாட்டி அதுக்கப்புறமா திருப்புங்க. அப்போ தான் அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் அழகாக வரும். தையல் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு போடுங்க. இப்போது அந்த லைனிங் அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். எப்போதுமே நமக்கு லைனிங் தான் சரியான அளவு. தையல் அளவுக்கு கட் பண்ணி எடுக்கக்கூடாது. கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போது அந்த ஷார்ப் பேசஸ்லாம் கொஞ்சம் அங்கங்கே வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம அந்த பக்கம் டேன் பண்ணும்போது எந்தவித சுருக்கமும் இல்லாமல் அந்த ஷேப் வந்து அழகாக வந்து தூக்கி கொடுக்க போகுது. அதனால தான் இப்போ அப்படியே லைனிங் கிளாத் வெளி பக்கமாக இருக்கிறத உள் பக்கமாக வந்து டேன் பண்ணிக்கலாங்க. டேன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நீங்கள் பென்சில் பென்னு அதை ஏதாவது ஒன்றை வச்சு நீங்கள் நல்லா புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் அழகாக நீட்டாக வந்து வெளியில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நெக்கோட ஓரமாக அந்த ஷேப் நிற்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது லைனிங் வந்து வெளிப்பக்கமாக தெரியக்கூடாது, துணி வந்து உள் பக்கமாக தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நெக்லைன் வந்து நல்லா ஃபினிஷ் ஆகி உட்காருங்க. இந்த நெக் டிசைன் வந்து ஆக்சுவலாக ஒரு கேன்வாஸ் சூஸ் பண்ணி பண்ணுற நெக் டிசைன் தான். ஆனால் நிறைய பேர் கேன்வாஸ் இல்லாமல் எங்களுக்கு நெக் டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா கேன்வாஸ் நிறைய பேருக்கு அவைலபிளாக கிடைக்க மாட்டேங்குது. சில பேருக்கு கேன்வாஸ்னால் என்ன அப்படிங்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி கேன்வாஸ் இல்லாமலே நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். நீங்கள் எந்த இடத்துல நெக் தைக்கும்போது அந்த நெக் டிசைனை மட்டும் இழுத்துறக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா அந்த நெக் டிசைனே வந்து ஷேப் மாறி போயிருங்க. இப்போது
உள் பக்கமாக திருப்பி லைனிங் கிளாத் அளவுக்கு தையல் போட்டுக்கிறேன். சைடு தைக்கிறோம். இந்த மாதிரி சைடு தைச்சிட்டு தான் நம்ம அடுத்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இல்லை அப்படின்னா லைனிங்கும் துணியும் வந்து ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணும். லைனிங் அளவுக்கு அப்படியே 1/4 இன்ச் அளவில் தைச்சிட்ருக்கேங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பெர்ஃபெக்டான சுடிதார் கட்டிங் பண்ண தெரியலை அப்படின்னா ஆல்ரெடி நான் அளவு சுடிதாரை வச்சு எப்படி பெர்ஃபெக்டான ஒரு சுடிதார் கட்டிங் போடணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்குறேங்க. அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒருவேளை நீங்கள் சைடு தைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று, அதாவது லைனிங்கும் துணியும் சுருங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் குண்டூசி போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சுருக்கங்கள்லாம் வராமல் நீட்டாக அழகாக வந்துடும். 2 சைடுமே இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ லைனிங் கிளாத்தை அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போது இந்த நெக் டிசைனுக்காக நான் பேண்ட்டு கிளாத் எடுத்துக்கிறேன். நீங்கள் அந்த கிளாத்துக்கு ஆப்போசிட்டாக எந்த கிளாத் இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், நம்ம அப்போ கட் பண்ணும்போது லெஃப்ட் சைடாக நம்ம கட் பண்ணோம். நம்மளோட டிசைன் இப்போது ரைட் சைடாக வந்திருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஆப்போசிட்டாக மார்க் பண்ணணும். இப்போ கழுத்தகலம் சரியாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் ஷேப்பை நெக்கோட ரவுண்ட் ஷேப்பை நான் கொடுத்துட்டு கீழே டிசைனையும் அப்படியே கரெக்டாக வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த இடத்துல ரொம்ப எக்ஸாக்டாக மார்க் பண்ணுங்கள். ஏன்னா 1/4 இன்ச் முன்ன பின்ன வந்தால் கூட நெக்கே வந்து சொதப்பிடுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சமாக அந்த கிளாத்துலேருந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் சப்போஸ் கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கேன்வாஸையும் அதுக்கப்புறமா இந்த பேண்ட் கிளாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு சுற்றி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது டாப்பு கிளாத்தில் 4 பக்கமும் 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதே மாதிரி பேண்ட் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போது நம்ம இந்த பீஸை எந்த பொசிஷனில் வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் அந்த டிசைனோட சென்டரில் வர மாதிரி வைக்க போகிறோம். திருப்பி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி அடுத்த பீஸை வைக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே தான் ஃபுல்லாகவே. இப்போ அதுக்காக நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 6லேருந்து 7 பீஸ் வந்து பேண்ட்டு கிளாத்லேயும் அதே அளவுக்கு நம்மளோட டாப் கிளாத்லேயும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது கீழே இருந்து மேலே போக போக அந்த டிசைனோட அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கீழே 3 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணோம்ல, மேலே வர வர நம்ம ஒரு 4 இன்ச் அளவுக்கு அகலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வரும். இப்போ இந்த டிசைனை தைக்க ஆரம்பிக்கலாங்க. இந்த தையல் எங்கே வரணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி ஒரு மார்க்கிங் கொடுத்துருப்போம். நம்மளோட நெக் ஷேப் வந்து இந்த இடத்துக்குள்ள தான் வரணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட தையல் வந்து வரணும். அந்த நெக் ஷேப்பை கணக்கு பண்ணியே அப்படியே வந்து தச்சுக்கிட்டே வரணும். ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக வரணுங்க. அந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறதே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக தச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த நெக்கோட உள் பக்கமாக, அதாவது நெக் நமக்கு எட்ஜ் பகுதி இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் இப்போ நம்ம மெயினாக ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இதுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பீஸ் வந்து அடிஷ்னலாக நம்ம இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் அந்த பேண்ட் கிளாத்தையே எடுத்துருக்குறேங்க. இந்த பேண்ட் கிளாத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைனோட வெளிப்பக்கமாக இந்த பேண்ட் கிளாத் வர மாதிரி வச்சுட்டு அந்த நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல தையல், அந்த தையல் மேலே, அதாவது அந்த நெக் சைடு உள்ளே மட்டுமே வந்து தைக்கணும். இன்னொரு ஆப்போசிட் சைடில் தைச்சிருக்க தையலை நம்ம இப்போதைக்கு ஃபினிஷ் பண்ண தேவையில்லைங்க. இப்போ அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு டேன் பண்ணி காட்டும்போது அது உங்களுக்கு நல்லா இன்னும் புரியும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வெளிப்பக்கமாக டேன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நெக்கோட ஷேப் வந்து அழகாக நமக்கு கிடச்சிருங்க.
இப்போ அந்த லைனிங் கிளாத் எதுவுமே வெளியில் தெரியாமல் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து நமக்கு சரியாக வந்துடும். இப்போ நம்ம அதை அப்படியே வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஃபிட் பண்ணலாங்க. ஃபிட் பண்ணும்போது அந்த நம்ம போட்டிருக்க ஸ்டிச்சஸ் மேலேயே நம்மளோட டாப் கிளாத்து வர மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது சரியாக வரும். இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு இது இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த நெக் டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இதோட ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்லாம் வந்து நான் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். பைப்பிங் வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். அதனால தான் நான் இதில் வந்து பைப்பிங் கொடுக்குறது வந்து காட்டலை. உங்களுக்கு ஒரு வேளை தெரியல அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள். பைப்பிங் வீடியோ ஆல்ரெடி நிறைய வந்து கொடுத்துருக்குறேங்க. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.